விஜய பார்க்கறதுக்கு காவேரி வராங்க. காவேரி வந்தோடனே, இந்த மாதிரி "நான் தனியா பேசணும் காவேரி கிட்ட" அப்படின்னு விஜய் கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல, இங்கேயே பேசுங்க" அப்படின்னு மாமி சொல்ல, "அப்ப நான் மாடிக்கு போய் பேசுறேன்" அப்படின்னோன, "பங்கஜம் நீ வா உள்ள போலாம்" அப்படின்னு மாமா வந்து மாமிய இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ "என்ன பேசணும்? பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்கும்போது, விஜய் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி "வெண்ணிலா விஷயம் தான்" அப்படின்னோன, "வெண்ணிலாக்கு தான் ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ எதுக்கு கால் பண்ண? திரும்ப திரும்ப கால் பண்ணேன். நீ அட்டெண்ட் பண்ணவே இல்ல" அப்படின்னோன, "இல்ல உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான்" அப்படின்னோன, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்போ வெண்ணிலா வந்து அனுப்ப போறீங்க? எல்லா விஷயத்தையும் எப்போ சொல்ல போறீங்க? அப்படின்னு. "என்ன காவேரி இப்படி கேட்குற? இப்ப தான் பெரிய ட்ராமாலேருந்து அவ வெளில வந்திருக்கா. அப்படிங்கிறப்ப அவக்கு சொல்லி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது?" அப்படின்னோனே, "இது நல்லா இல்ல. நீங்க சொல்றது தான் சரி" அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லும்போது, "என்ன காவேரி? எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட சரண்டர் ஆகி நிக்கிறேன். இப்ப வந்து என்ன சந்தேகப்பட்டா எப்படி காவேரி? நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேனே" அப்படின்னோனே, "நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க விஜய். ஏன் முன்னாடியே அவ உங்களுக்கு ஹக் பண்றா? அதுக்கப்புறம் ஏன் முன்னாடியே லவ் யூ சொல்றா? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? என் மனசு படுற பாடு கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா?" அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து காவேரி அழறாங்க. "இங்கே பாரு காவேரி, கூடிய சீக்கிரமே கண்டிப்பா நான் அனுப்பிடுறேன். அவங்க ரிலேஷன்லாம் வந்து நான் தேடிட்டேன். அவங்க மாமா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு தான் இருக்கேன். தேடினதுக்கப்புறமா எல்லா உண்மையுமே நான் சொல்லிருவேன்" அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் சொல்ல, இப்போ காவேரி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. "ஏன்டா அழற? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு. நான் எதுக்கு தெரியுமா கால் பண்ணேன்? அதை தான் கேட்டுட்ருக்கேன் சொல்லு" அப்படின்னா, "நாளைக்கு வந்து அம்மன் கோயிலுக்கு வாங்க" அப்படின்னோன்னே, உடனே கரெக்ட்டா இதை ஒட்டு கேட்குறாங்க நம்ம மாமி. "அம்மன் கோயிலுக்கு வரணுமாமே? எனக்கு என்னமோ இவ மேல தான் சந்தேகமா இருக்கு" அப்படின்னு சொன்னோன்னே, சரி காவேரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து மாமி வந்து சொல்றாங்க, "அப்பவே சொன்னா, என் பொண்ண வந்து ஏமாத்திட்டான். ஒருத்தன் பொறுப்பில்லாதவன் வந்து ஏமாத்திட்டான்" அப்படின்னு. எனக்கு என்னமோ உன்னைய பார்க்கறதுக்கு காவேரி வரனால அவன் ஏமாத்தியிருப்பான் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணல அப்படின்னு மாமி ஒரு பக்கம் குழப்புறாங்க. ஸோ அடுத்ததா என்ன நடக்குதுன்னா, விஜய் வந்து வெளியில போயிருக்கும்போது வெண்ணிலா ஓடி வந்து, "விஜய் நம்பர் குடுங்க. நான் விஜய் கிட்ட பேசணும்" அப்படின்னு ஒரு பக்கம் வந்து தாத்தா கிட்ட பிரச்சனை பண்றாங்க. "இருக்கட்டும் மாமி இப்ப வந்துருவோம்" அப்படின்னு தாத்தா எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும், இந்த பக்கம் பாட்டி அத பார்த்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி, "உன் நம்பர் கேட்குறா" அப்படின்னோனே, "குடுத்துறாதீங்க தயவுசெய்து" அப்படின்னு ஒரு பக்கம் வந்து விஜய் சொல்லிட்டு, விஜய் நேர்ல வராரு. நேர்ல வந்துட்டு, "என்ன விட்டு எங்க விஜய் போன?" அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம வெண்ணிலா. ஸோ இதனால வந்து விஜய்க்கே ஷாக்கிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் தாத்தா, பாட்டி 2 பேருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. இதையும் தாண்டி காவேரி எப்போ வந்து உண்மைய சொல்ல போறாங்க? அழகா காவேரி இன்னைக்கே விஜய் கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. பட் சொல்லல. பட் எப்போ சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.